ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தவம் என்பது தூய ஒழுக்கத்தால், தியானத்தால் ஒருவன் தன் புலன்களின் மாசினை எரித்தல் என்பது பொருள். தவத்தால் அறிவு நலம் மேலோங்கும், தூய மேதா சக்தி வளரும். அதனால் சிந்தனை தெளிவடையும். தூய சிந்தனையோடு யோக புத்தியோடு பலன் பற்றை நீக்கிச் செய்யும் போது ஏற்படும் மனத் தூய்மை மன ஆற்றலாக வடிவெடுக்கும். பெரியோர் யார்? தர்மத்தின் தத்துவம் அறிந்தவர். பெரியோர் என்பவர் தம் வாழ்வினால் வாக்கினால் வாழ்ந்து காட்டி உபதேசிப்பவர். எனவே அவர்கள் தூய்மையின் மறுபடிவமாக இருப்பர். அறத்தின் நுட்பம் அறிந்தவர் பெரியோர். மனிதரின் உடலை கண்டுமேனி எழிலைக் கண்டு பெருமை கொள்பவர் கீழ்மக்கள். மனத்தின் தன்மை கண்டு அதன் சால்பினை உணர்ந்து மனிதரை மதிப்பவர் உயர்ந்த மனிதர். ஆத்மாவைக் கண்டுணர்ந்து ஒருவரை ஆத்மாவாகவே மதிப்பவர் ஞானியர். ஆத்மாவை உணரும் அறிவே உயர்ந்த அறிவு. இந்த ஞானம் பெறுதலே மனித வாழ்வின் உயர்ந்த குறிக்கோள். ஓம் சக்தி.